நீங்க இல்லாத வாழ்க்கை எவ்வளோ நரகம்னு அவங்க இப்போ தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நொடி அவங்கள சுத்தி நடக்கிற எனர்ஜி ஷிஃப்ட்ட தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே வந்து ஒரு பெரிய டெசிஷன் எடுக்காம, இந்த மாரி வந்து ஒரு முட்டு சந்திலே நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்னா, வாழ்க்கை படுத்துரும். இந்த காதல அவங்க இழந்துருவாங்கன்னு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க வாக் அவே பண்ணிட்டீங்க. யூ ஆர் வாக்கிங் அவே. நீங்க வந்து ஃப்ளோல போயிட்டுருக்கீங்க. நீங்க வந்து எதையும் ஃபோர்ஸ் பண்ணல. எதுக்காகவும் ஏங்கல, தொரத்தல, எதுவும் பண்ணல. ஆஃப்டர் அ பாயிண்ட் நீங்க ஒரு இன்டிசிஷன பார்த்தீங்க அவங்க கிட்ட. முடிவெடுக்காம ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வாக் அவே பண்ணிட்டீங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ரியலைசேஷன் இருக்கு அப்படின்னா, நீங்க திரும்பி பார்க்கல. அதுதான். இது வந்து விதிக்கப்பட்டது. இந்த காதல் அவங்க வாழ்க்கையில நடக்கவே வேண்டிய ஒரு விஷயம். அவங்க ஃப்ளெக்சிபிளா இல்ல. இட்ஸ் லைக் நீங்க அவங்கள தொரத்துவீங்க. நான் வந்து பெரிய ஆளு. எனக்கு ஈகோ ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்கன்னா, அவங்களுக்கு இந்த காதல் இல்ல. ஏன்னா அவங்க மனச தொறந்த ஒரே ஒரு காதல் இதுதான். ரொம்ப நாளா லாக்டா இருந்த அந்த இதயத்த தொறந்தது நீங்க மட்டும் தான். அதனால இந்த காதல இழக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய லாஸ். இட்ஸ் லைக் உண்மையான காதல். இது பிரபஞ்சம் அவங்களுக்கு குடுத்த ஒரு வரம். இத இழந்துடுவோன்ற பயம் தான் அவங்க வந்து அடுத்தது அந்த மௌனத்த உடைச்சு உங்ககிட்ட பேச போறாங்க. என்ன பேச போறாங்க? என்ன சொல்ல விரும்புறாங்க? அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயின் எனர்ஜி அவங்கள சுத்தி நெறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. பேரண்ட்ஸ் ஒரு பக்கம், சிச்சுவேஷன் ஒரு பக்கம். ஆனா இதெல்லாம் எக்ஸ்கியூஸா இனிமே அவங்க சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா இந்த காதல் அவங்களுக்கு இல்ல. இதுதான் அவங்களுக்கு வேணும். லைட்டா பிளாக்கேஜ் எனர்ஜி தான். இந்த பிளாக்கேஜ அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் இங்க. அவங்க இப்போ இங்க பாருங்க 3 வழி இருக்கு. இப்ப 2 வழி ஆயிடுச்சு. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த வழியில போனேன்னா வெறும் இருட்டு தான். இதுதான் உன்னோட வழி. இதுதான் காதல் இருக்க வழி. இதுல போறியா? இல்ல இந்த காதல நாங்க வந்து வேற பக்கம் டைவர்ட் பண்ணவா? அப்படின்னு தான் பிரபஞ்சம் அவங்களுக்கு கேட்குற கேள்வி. ஸோ அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு என்ன, அவங்க வந்து ஒரு பாதைய தேர்ந்தெடுத்தே ஆகணும். நீங்க குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்க தான் அவங்களோட வரப்பிரசாதம். நீங்க தான் அவங்களோட பிளெஸ்ஸிங். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. இந்த எனர்ஜி ஷிஃப்ட், இந்த புரிதல் தான் அவங்கள சுத்தி நடந்துட்டுருக்கு. இதனால தான் மனமாற்றம் வரப்போறது. உங்களுக்கு கம்யூனிகேஷனும் வரப்போறது. பட் எவ்வளோ நாள் எடுத்துக்க போறாங்க? என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு அந்த தைரியம், முதுகெலும்பு இதெல்லாம் வருமா? அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ 7 and 8 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர்ஸ். படிப்படியா தான் மாறும். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இனிமே ஸ்லோ மூவிங் கிடையவே கிடையாது. 8 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் இனிமே நான் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வரேன் அப்படின்னு ஏதாவது ட்ராமா போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்க வாக் அவே பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ஓ! அதுதான் வாக் அவே பண்ணதுக்கு காரணம் ஜஸ்டிஸ். இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப பிரபஞ்சம் இல்ல. இந்த பர்சன் குயிக்கா ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ரொம்ப ஸ்லோவா, ஸ்லக்கிஷா நடக்கும்போது நடக்கட்டும். நான் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன். நான் ஏன் வந்து இவ்வளோ எஃபர்ட் போடணும்? இல்லைனா நான் வந்து என்னோட சேஃப் ஜோன் பார்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. இந்த மாதிரி சுயநலமா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நீங்க அதனால தான் வாக் அவே பண்ணிட்டீங்க. நீங்க பண்ணது கரெக்ட்டு ஆக்சுவலா. பிரபஞ்சம் அதனால தான் ஜஸ்டிஸ் எடுத்துட்டு வராங்க உள்ள. நீ ஆக்ஷன் எடு, இல்லைனா இந்த காதல் உனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. 9 ஆஃப் வாண்ட்ஸ். தே ஆர் கோயிங் டு டேக்